வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான கடலை மிட்டாய் நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு கப்பு நிறைய வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். பச்சை நிலக்கடலைனா நிறைய நேரம் வறுக்கணும். வறுத்த நிலக்கடலைனா கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். அது நல்லா பொடுபொடுன்னு நம்ம கடிச்சு பார்த்தா பொடுபொடுன்னு இருக்க அளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்போது இதை எடுத்து கடிச்சு பார்த்தா கடுகடுன்னு இருக்குது. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கடலையை நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கோம். இனி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோடை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிசையும் போது மேலே இருக்க தோடு கலண்டு வரும். எடுத்துட்டு இது நல்லா புடைச்சா போதும். தோடெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி எல்லா தோடையும் எடுத்து வச்சுக்கணும். இது இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி நான் காட்டுறேன். கொதிக்கிறது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கல்லெல்லாம் கிடக்கு. இதுக்காக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சதை மறுபடியும் அதே பேன்லேயே விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இனி ஃப்ளேமை நாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கட்டியாக ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம பதம் செக் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து விட்டுட்டு பாருங்கள், இது உருட்டு பதம், உருண்டு வருது. இது உருட்டு பதம். நமக்கு இந்த பதம் இல்லை, நமக்கு உடையிற பதம் வேணும். இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ நமக்கு பதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுக்கிறேன். இதில் நம்மளோட பாகை இப்படி விடும்போது கட்டியாகுது பார்த்தீங்களா? இதை நம்ம இனி எடுத்து உடச்சி பார்க்கணும். கொஞ்சம் ஆறினோடனே இப்போ பாருங்கள், அதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா கல் மாதிரி சவுண்டு கேட்கும். உடைச்சிங்கன்னா உடையும். பார்த்தீங்களா? இப்படி உடைஞ்சா உடையும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த நேரத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கூடிய ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம இந்த நிலக்கடலை போட்டு கிண்டிக்கலாம். இதில் கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் தடவை வச்சுருக்கேன். இதில் நாம் மாற்றிக்கலாம். இதை
இதை ஒரு கப்பில் அடியில் நெய் தடவிட்டு வச்சு விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி விரிக்கும் போது நமக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்துடும். இது கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் கட் பண்ணிடலாம். இப்போ இது ஆறியாச்சு. ரொம்ப ஆற வேண்டாம், லைட்டாக ஆறணும். இதை நீ பக்கம் மாற்றி எடுத்துக்கலாம். அழகாக வந்தாச்சு பாருங்க, காஞ்சாச்சு. இதை பக்கம் மாற்றி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட கடலை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. உடைச்சாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.